சிபிஎஸ்சி கிளாஸ் 9க்கு வந்துட்டு சாப்டர் 8 என்ன பார்த்தீங்கன்னா குவாடிலேட்டர்ஸ் வந்து எக்ஸசைஸ் 8.2ல வந்து கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இஸ் ஏ குவாடிலேட்டரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் PQRS ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி பிசி சிடி அண்ட் ஏடி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி இந்த குவாடிலேட்டரோட டயகனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா திஸ் எஸ்ஆர் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏசின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர் ஈக்குவல் டு பிக்யூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கடைசியாக PQRS இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து ஆப்வியஸ் ரிசல்ட். நம்ம அதில் எதுவுமே ப்ரூவ் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஏடிசி எழுதி வச்சிருக்கேன்னா தனியாக ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இந்த ஏடியோட மிட் பாயிண்ட் வந்து என்னது எஸ் என்ன இருக்கு, சிடியோட மிட் பாயிண்ட் வந்து என்ன இருக்கு 6. இந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ற இந்த லைன் செக்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ற இந்த லைன் செக்மெண்ட், the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and the length of the line segment is half the length of third side. என்னன்னா இந்த லைன் செக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு மிட் பாயிண்ட் இந்த சைடு ஜாயின் இந்த சைடோட மிட் பாயிண்ட் இந்த சைடோட மிட் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற அந்த லைன் செக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைன் செக்மெண்ட் வந்து தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் வந்து இந்த தேர்ட் சைடோட ஹாஃப் பாதி அளவு தான் இருக்கும். இந்த ஏசியில் பாதி தான் இந்த எஸ்ஆர், இல்லைன்னா 2 times ஆஃப் எஸ்ஆர் ஈக்குவல் டு ஏசி அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி ப்ரூவ்டு ரிசல்ட். அந்த ரிசல்ட் படி by the result இந்த ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏசி. சிமிலர்லி இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இப்போ நம்ம ஏடிசி எடுத்தோம், அடுத்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி எடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பி கியூ வந்துட்டு ஏபிக்கு பி மிட் பாயிண்ட், கியூ வந்துட்டு பிசிக்கு மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் ரெண்டு ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த லென்த் வந்துட்டு பிக்யூவோட லென்த் வந்து என்னன்னா ஹாஃப் ஆஃப் ஏசி இருக்கும். Similarly, we can prove that PQ equal to half of AC. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து என்னது SR equal to half of AC அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி we have proved. ரெண்டாவது வந்து PQ equal to half of AC ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இப்போ இப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து PQ equal to SR. PQ equal to SR எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த from 1 and 2 ஒன்று வந்து என்ன சொல்லுது, half of AC equal to SRன்னு சொல்லுது. சரிங்களா? ரெண்டு வந்து என்ன சொல்லுது, half of AC equal to PQன்னு சொல்லுது. Things which are equal to the same things are equal to one another. இது ஈக்வலிபிரியம் ஆக்சியம் 5.1. Things which are equal to the same things are equal to one another. இந்த ஆக்சியம் படி பார்த்தீங்கன்னா PQ equal to SR from 1 and 2. சரிங்களா? அந்த ரீசன் எழுதிக்கோங்க. தேர்ட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், PQRS is a parallelogram ப்ரூவ் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறது வந்துட்டு SR equal to half of AC, PQ equal to AC, therefore PQ equal to SR ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். PQ equal to SR இதை வந்துட்டு 3ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது 1, இது 2 இருக்கு. இப்போ இந்த SR வந்துட்டு ஏசிக்கு பேரலாக இருக்கு. SR is parallel to AC. PQ is also parallel to AC. இந்த ரெண்டுமே இதுக்கு பேரலாக இருக்கு. Therefore, SR is parallel to PQ. From 1 and 2, we come to the conclusion that from 1 and 2, PQ parallel to SR. ஆல்ரெடி PQ equal to SR தெரியும், PQ parallel to SR இருக்கு. அப்போ if two sides are parallel and if the opposite sides are parallel and also equal means
then the given quadrilateral is a parallelogram. Therefore PQRS இதான் given. இப்போ given சரிங்களா? இப்போ given வந்து ABCD கிடையாது, இந்த PQRS. PQ parallel to RS, PQ equal to RS. Therefore PQRS is a parallelogram. Parallelogram க்கு இது ஒரு definition. If opposite sides are equal and also opposite sides are parallel அப்படி சொன்னா then the given figure is a parallelogram. Given figure is a given quadrilateral is a parallelogram. இங்க வந்துட்டு PQ parallel to SR and also PQ equal to SR. Therefore PQSR இது வந்துட்டு ஒரு parallelogram. இதுதான் ஃபர்ஸ்ட் சம் சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க? ABCD is a parallelogram கொடுத்திருந்தாங்க, குவாட்ரிலேட்டரல் கொடுத்திருந்தாங்க, parallelogram கொடுக்கல, குவாட்ரிலேட்டரல் கொடுத்திருந்தாங்க, AC diagonal கொடுத்திருந்தாங்க, அப்புறம் PQRS வந்துட்டு ஒரு மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபோர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்புறம் நம்ம மிட் பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒரு ஃபிகர் வருது பாருங்க, அந்த ஃபிகர் வந்து parallelogram ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த SR வந்து half of ACனாங்க. அது வந்து டெஃபினிஷன். அது வந்து டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and also that line segment is half the length of third side அப்படிங்கிறது தெரியும். அந்த ரிசல்ட் படி நம்ம சொல்லிடலாம் SR equal to half the length of AC முடிஞ்சிட்டு. இதே மாதிரி இந்த கீழே உள்ள இதை எடுத்தீங்கன்னா PQ is half the length of AC. அப்போ PQவும் இதுக்கு ஒரு பாதி தான், SR இதுக்கு பாதி தான். அப்படிங்கிறப்ப PQவும் SRவும் சேம் லென்த் தான் சரிங்களா? அதுல இருந்து நம்ம PQ SR வந்துட்டு PQ equal to SR சொல்லி ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் ரிசல்ட். தேர்ட் ரிசல்ட் வந்து PQRS வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. பேரலோகிராம்னா அதுக்கு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்னா, டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் சொல்லலாம், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈச் அதர்னு சொல்லலாம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லலாம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல்னு சொல்லலாம். இங்க வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் as well as ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு இது இருக்கிறதுனால நம்ம PQRS is a parallelogram அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். இப்போ அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் வந்து என்னன்னா, ABCD is a rhombus. ABCD is a rhombus சரிங்களா? PQRS are midpoints of the side AB, BC, CD and AD respectively அப்படின்னு இருக்காங்க. Prove that PQRS is a rectangle அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ABCD is a rhombus கொடுத்துருக்காங்க. rhombus நமக்கு என்ன தெரியும்? The diagonals bisect perpendicularly bisect each other. Diagonals அப்போ ரெண்டு diagonal வரைஞ்சிரும். BD ஒரு diagonal, AC ஒரு diagonal சரிங்களா? அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா 90 டிகிரி ஆயிரும். அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்ட் தான். அப்போ நடுவில் உள்ள ஆங்கிள் நாலுமே 90 டிகிரி ஆயிரும். பெர்பெண்டிகுலர்லி பைசெக்ட். இந்த ஏசிங்கிற டயகனலை இந்த பிடிங்கிற டயகனல் சரிபாதியாக பிரிச்சிருது சரிங்களா? இதை ஓன்னு வச்சுக்கோங்க, OA OC அப்படின்னு பிரிச்சிருது. அதே மாதிரி இந்த பிடிங்கிற டயகனலை வந்துட்டு இந்த ஏசிங்கிற டயகனல் வந்துட்டு OD OB அப்படி சரிபாதியாக பிரிச்சிருது. லேட்டரா நம்ம OA OB OC OD எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அது ஒரு விஷயம். எக்ஸைஸ் 1.8.1 ப்ரூவ் பண்ணியிருப்போம். ரைட். இங்கே வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, PQRS is a rectangle அப்படின்னு இருக்காங்க. First of all, we want to prove that PQRS is a parallelogram. இதை ஒரு நடுவில் இருக்கிறத ஒரு parallelogram ப்ரூவ் பண்ணிடுறோம். parallelogram ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு parallelogram வந்து எப்போ ரெக்டாங்கிள் சொல்லலாம்? Any one of the interior angle is 90 degree அப்படின்னு சொன்னா அந்த parallelogram நம்ம ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணிடலாம் சரிங்களா? ரைட். இது எப்படி PQRS parallelogram ப்ரூவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சம்ல ப்ரூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு PQRS ஏன்னா ட்ரையாங்கிள் ADCல வந்துட்டு SR is half the length of AC. Similarly in triangle ABC இங்க வந்துட்டு PQ is half the length of AC. அதே மாதிரி triangle ABD இதுல வந்துட்டு SP is half the length of BD. I mean SR is half the length of BD. Solution: we know that SR equal to half of AC. SR equal to half of AC. Similarly, PQ that is also half of AC. சரிங்களா? அதே மாதிரி like that SP, the SP is half of BD. SP equal to half of BD.
அதே மாதிரி QR equal to half of B. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருது, SRம் PQவும் சேம் லென்த். ஏன்னா SRம் ஏசியில் பாதி தான், PQவும் ஏசியில் பாதி தான். அப்போ இதுவும் ஈக்குவல். சரிங்களா? அதே மாதிரி SP equal to half of BD, QR half of BD. அப்போ இதுவும் ஈக்குவல் தான். இந்த SPயும் இந்த QRம் ஈக்குவல். இப்போ opposite sides are equal. PQRS is a parallelogram. இதை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நம்ம क्वेश्चन நம்பர் 1ல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும். சரிங்களா? அதை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும். PQRS is a parallelogram. ஏன்னா PQ parallel to SR and also PQ equal to SR. அதே மாதிரி QR parallel to SP. Like that, QR equal to, opposite sides are equal, opposite sides are parallel. Hence, PQRS is a parallelogram. Right. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா PQRS is a parallelogram prove பண்ணோம். Now you want to prove that PQRS is a rectangle prove பண்ணோம். ஒரு parallelogram rectangle எப்படி prove பண்றது? ஏதாவது ஒரு இன்டீரியர் ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், ஏதாவது ஒரு இன்டீரியர் ஆங்கிளை நம்ம 90 டிகிரி ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ரைட். அது சிம்பிளா ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த ஏசிங்கிற டயகனல் வந்து எஸ்பியை வந்துட்டு எக்ஸுங்கிற இடத்துல வெட்டுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிடிங்கிற டயகனல் இந்த பிக்யூவை ஒய்ங்கிற இடத்துல வெட்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? கிளியர்லி XP parallel to OY and PY parallel to OX. எப்படி இந்த XP இருக்கா, இது வந்து parallel to OY. ஏன்னா இந்த லைன் வந்துட்டு parallel to இந்த லைன், இந்த செக்மெண்ட் வந்து parallel to இந்த செக்மெண்ட். சரியா? அதே மாதிரி இந்த PQ வந்து parallel to AC. இந்த PQ ல ஒரு செக்மெண்ட் தான் இந்த PY. This is parallel to இந்த OX. அப்போ therefore PYOX is a parallelogram. இதுல வந்துட்டு parallelogram வந்து opposite angles are equal. அப்போ இங்க வந்துட்டு XOY, here angle XOY வந்து என்னது, ஆல்ரெடி 90 டிகிரி. ஏன்னா ABCD வந்து ஒரு ரோம்பஸ், diagonals வந்து perpendicular bisect each other. therefore வந்து இந்த angle O வந்துட்டு 90 டிகிரி. so angle XOY is equal to 90 டிகிரி. ஆனா நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இந்த PYOX இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு parallelogram ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ இது எனக்கு 90 தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா parallelogramல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 90 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 90 னா இதுவும் ஈக்குவல். therefore angle XPY which is equal to 90 டிகிரி. அப்போ இது வந்து 90 டிகிரி ஆயிடுது. அப்போ ஒரு parallelogramல வந்துட்டு ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ண என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு இன்டீரியர் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். நான் இப்போ ஆங்கிள் P வந்து 90 டிகிரி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கலி PQRS வந்துட்டு ஒரு parallelogram. அப்போ இது 90 னா ஆட்டோமேட்டிக்கலி இது 90 ஆயிருமா? ரைட். அதே மாதிரி நீங்க இதை வந்துட்டு இந்த லைன் பேரல், இந்த சரிங்களா, இது ரெண்டு பேரலைங்கிறதுனால சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள் வந்து 90 டிகிரி வரும். இது 90ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக் இது 90 ஆயிரும். அப்போ இது 90ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இதுவும் 90 ஆயிரும். ஹென்ஸ் PQRS is a rectangle. சரிங்களா? ஓகே மைனஸ். இப்போ தேர்ட் சம் பார்ப்போமா? இப்போ क्वेश्चन நம்பர் 3 பார்ப்போம். क्वेश्चन நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ABCD is a rectangle and PQRS are its midpoints of sides AB, BC, CD அப்படி கொடுத்துருக்காங்க. so that quadrilateral PQRS is a rhombus அப்படி இருக்காங்க. போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கு வித்தியாசம் என்னது? போன கணக்கு வந்துட்டு ABCD வந்துட்டு ஒரு ரோம்பஸ்னு கொடுத்துருந்தாங்க. உள்ள இந்த புள்ளியில இணைக்கும் பார்த்தீங்களா, இதை ஒரு ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு இருந்தாங்க.
ராம்பஸ் வெளியே ரெக்டாங்கிள் உள்ள போன கணக்குல. இங்க ராம்பஸ் உள்ள ரெக்டாங்கிள் வெளியே. இது மூணாவது கணக்கு. ஃபர்ஸ்ட் கணக்கு, செகண்ட் கணக்கு, தேர்ட் கணக்கு மூணுமே ஒரே மாடல் தான். ஃபர்ஸ்ட் கணக்கு வந்துட்டு ஏபிசிடிங்கிறது ஒரு குவாடிலேட்டர்னு கொடுத்துட்டு உள்ள இருக்கிற பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு பேரலோகிராம் நிறுவீங்க அப்படின்னு இருந்தாங்க. அது ஒரு ப்ரூவ்டு ரிசல்ட். அது ஏகப்பட்டது பின்னாடி யூஸ்ஃபுல் ஆகும். ரெண்டாவது கணக்கு வந்துட்டு ஒரு ரோம்பஸை கொடுத்துட்டு ரோம்பஸ்குள்ள இருக்கிற பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் நாங்க. மூணாவது வந்து ஒரு ரெக்டாங்கிளை கொடுத்துட்டாங்க, உள்ள இருக்கிற பிக்யூஆர்எஸ் வந்துட்டு ஒரு ரோம்பஸ்னு நிரூபி அப்படிங்காங்க. சரிங்களா? இது மூணாவது கணக்கு, ரொம்ப சிம்பிளான கணக்கு. கிவன் என்ன கிவன்? சொல்யூஷன் கிவன் வந்துட்டு ஏபிசிடி இஸ் எ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னால உங்களுக்கு என்ன தெரியும்? ரெக்டாங்கிள் வந்து ஒரு பேரலோகிராம். அதனால ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள்ங்கிறதுனால எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரி. டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். டயகனல்ஸ் அதான் இந்த இதில் யூஸ் பண்ண போறோம். In rectangle, diagonals are equal. That is AC equal to BD. AC equal to BD. AC ஒரு 10 சென்டிமீட்டர்னா BDயும் 10 சென்டிமீட்டர் தான். இந்த diagonal இருக்கு பாத்தீங்களா? AC இதுவும் இந்த BDயும் equal in length. நம்ம parallelogram the bisect each other படிச்சிருக்கோம். இந்த bisect மட்டும் இல்ல, they are in equal in length. சரிங்களா? அப்போ half of AC, ஏசியில பாதி வந்துட்டு பிடியில பாதிக்கு சமம். ஏசியில பாதி. இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? PQRS is a rhombus னு ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் வந்து என்னது? டு ப்ரூவ் வந்துட்டு PQRS is a rhombus. rhombusனா என்ன ப்ரூவ் பண்ணா போதும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணா போதும். n of 2 ப்ரூவ். சரிங்களா? that is என்னன்னா PQ equal to QR equal to RS equal to SP அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணா, இதுதான் இந்த கணக்குல நம்ம செய்ய போறோம். ப்ரூவ் பண்ணுவோமா? என்கிட்ட இருக்கிறது வந்து half AC equal to half BD இருக்கு. நான் அதை இப்ப யூஸ் பண்ண போறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ABC by midpoint theorem. midpoint theorem என்ன சொல்லுது? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட மிட் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டூ சைட்ஸோட மிட் பாயிண்ட் வழியா ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சீங்கன்னா அது தேர்ட் சைடுக்கு பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது போக தேர்ட் சைடுல அது பாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரிங்களா? இங்க ஏபிசி அப்படிங்கிற கீழே உள்ள ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுல ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து என்னது? சாரி, ஏசிபி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான், நமக்கு படம் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏபிக்கு மிட் பாயிண்ட் வந்து என்னது? பி. ஏசிக்கு மிட் பாயிண்ட் தேவையில்லை. பிசிக்கு மிட் பாயிண்ட் வந்து என்னது? கியூ. பை மிட் பாயிண்ட் தியரம் இந்த லைன் செக்மெண்ட் பிக்யூவோட லென்த் வந்து என்னது? half of AC. பை மிட் பாயிண்ட் தியரம் PQ equal to half of AC. இதை ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். எந்த ட்ரையாங்கிள்னா ADC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ADC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இது ADக்கு மிட் பாயிண்ட் வந்து என்னது? S. DCக்கு மிட் பாயிண்ட் வந்து என்னது? R. சரிங்களா? இந்த SR வந்துட்டு a line drawn through the midpoints of two sides of a triangle is parallel to the third side and the length of that line segment is half the length of third side அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுபடி பார்த்தா by midpoint theorem same reason SR வந்து என்னது? SR equal to half of AC. இத ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூணாவது நான் எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன்னா இந்த ட்ரையாங்கிள் BDC அந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். BD அத ஒரு பகுதியா வர்ற மாதிரி உள்ள இந்த டயகனலா ஒரு பகுதியா வர்ற மாதிரி உள்ள இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். BDC. இப்போ BQCQ மிட் பாயிண்ட் என்னது? BCQ மிட் பாயிண்ட் வந்து Q. சரிங்களா? சரி. அப்புறம் CDக்கு மிட் பாயிண்ட் R. இந்த QR லைன் செக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து என்னது? half of BD by midpoint theorem.
in triangle BCD. சரிங்களா? இங்க வந்து ட்ரையாங்கிள் வந்து என்னது? in triangle ADC. இது ADC, இது BCD. BCD ல பாத்தீங்கன்னா QR equal to என்னது? half of BD. half of அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்து பாருங்க, ABD. ABD in triangle ABD. இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். ABDங்கிற ட்ரையாங்கிள் ABD. இதுல வந்து ஏபிக்கு மிட் பாயிண்ட் வந்து என்னது? பி. சரிங்களா? ஏடிக்கு மிட் பாயிண்ட் வந்து என்னது? எஸ். இது வந்து பி, இது வந்து எஸ். அப்போ பை மிட் பாயிண்ட் தேரம் வந்து என்னது? லைன் செக்மெண்ட் பிஎஸ் வந்துட்டு ஆஃப் ஆஃப் பிடி. இதை 3ன்னு வச்சுக்கோங்க, இதை 4ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஆஃப் ஆஃப் ஏசி வந்து என்னது? ஆஃப் ஆஃப் பிடின்னு வச்சிருக்கோம். இதை இப்போ யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ரெண்டுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? பிக்யூவும் ஆஃப் ஆஃப் ஏசி, எஸ்ஆரும் ஆஃப் ஆஃப் ஏசி. therefore PQ equal to SR எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். half of BD வந்து என்னது? half of BD வந்து half of AC. half of BD வந்து half of AC. அப்ப இந்த half of BD க்கு half of AC போட்டுக்கலாம், இதுக்கு half of AC போட்டுக்கலாம். அப்போ QR ம் PS ஈக்குவல், QR equal to PS equal to QR equal to PS equal to half of BD. சரிங்களா? QR equal to PS equal to half of BD க்கு என்ன போட்டுக்கலாம்? நான் half of AC போட்டுக்கிறேன். AC. Already AC equal என்னது? PQ SR equal. Therefore PQ equal to SR. இது ரெண்டும் half of AC. இது ரெண்டும் half of AC. இதுவும் half of AC. QR equal to PS. நாலு சைடு ஈக்குவல் ஆயிட்டா? PQ அப்புறம் இந்த SR அப்புறம் இந்த QR அப்புறம் இந்த SP. நாலு சைடு ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் என்னது? ராம்பஸ். அதுக்கு பேரு ராம்பஸ். ஒரு ரெக்டாங்கிள்குள்ள ரெக்டாங்கிளோட சைட்ஸோட மிட் பாயிண்ட்லாம் இன் ஆர்டர் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஃபிகர் கிடைக்கும்னா ரோம்பஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ரோம்பஸ் ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா போதும்? நாலு சைடும் அந்த பேரலோகிராம் உள்ள இருக்கு பாத்தீங்களா, பேரலோகிராம், அது நாலு சைடு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணா போதும். நம்ம ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிட்டு, செகண்ட் சம் முடிஞ்சிட்டு, தேர்ட் சம். இது மூணு ஒரே மாடல் தான். ஃபர்ஸ்ட் சம் என்னது? ஏபிசிடி குவாடிலேட்டர், உள்ள இருக்கிற பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு பேரலோகிராம். ரெண்டாவது சம் வந்து ஏபிசிடி ரோம்பஸ், உள்ள இருக்கிற பிக்யூஆர்எஸ் வந்து ரெக்டாங்கிள். மூணாவது வந்து ஏபிசிடி இஸ் ஏ ரெக்டாங்கிள், உள்ள இருக்கிற ஃபிகர் வந்து ராம்பஸ். இப்போ நாலாவது சம் வந்துட்டு அது வேற தியரத்தை பேஸ் பண்ணி வரும். இப்போ நாலாவது சம் பார்ப்போமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி இஸ் இட் ரெஃபேஷன் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி இஸ் இட் ரெஃபேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபி பேரல் டு டிசின்னு கொடுத்துருக்காங்க. பிடி இஸ் ஏ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏடிக்கு வந்து இ இஸ் த மிட் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இ வழியா ஒரு லைன் டிரா பண்றோம். அந்த லைன் வந்துட்டு பிசிஏ எஃப்ங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் கணக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, ஷோ தட் எஃப் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படிங்கிறாங்க. இந்த எஃப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பிசியோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது எஃப்சி ஈக்குவல் டு பிஎஃப் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம ஒன்று ஒன்றா எழுதுவோம். கொடுத்துருக்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்கு? கிவன் வந்துட்டு ஏபி பேரல் டு சிடி, ஏபியும் சிடியும் பேரல். ரைட். அதுக்கப்புறம் இந்த லைன் இஎஃப் இருக்கு பாருங்க, இதுவும் இந்த ஏபிக்கு பேரல். EF parallel to AB அது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த E is the midpoint of AD ன்னு கொடுத்திருக்காங்க. therefore AE equal to DE. என்ன ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூவ் பண்ண வேண்டிய BD வந்து டயக்ராம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது நமக்கு தேவைப்படாது, அதனால எழுதல. டு ப்ரூவ் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துட்டு F is the midpoint of BC. இதுதானே ப்ரூவ் பண்ணணும். ரைட், ப்ரூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கணக்கு தேவையில்லை, கணக்கு அழிச்சிருவோம். கணக்கை அழித்து விடுவோம். அழிச்சிட்டா இப்போ கிவன் இதெல்லாம் இருக்கு. ஏபி பேரல் டு சிடி இஎஃப் இது இருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஏடிபி ட்ரையாங்கிள் ஏடிபி. இந்த ஏடியோட மிட் பாயிண்ட் வந்து என்னது? இ வழியா ஒரு பேரல் லைன் வரைகிறோம். அந்த பேரல் லைன் வந்துட்டு பிடி எங்க பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஜில பைசெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஜில பைசெக்ட் பண்ணுது. அப்போ இந்த இஜி வந்து பேரலல் டு ஏபி. ஏன்னா இ வழியா வரக்கூடிய கோடு வந்துட்டு ஏபிக்கு பேரல் சொல்லி கரெக்ட்ல கொடுத்துருந்தாங்க.
அப்ப இஜி வந்து parallel to ஏபி. இப்போ கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் என்னன்னு பாருங்க. பை கான்வர்ஸ் ஆஃப் a line drawn through the midpoint of side of a triangle which is parallel to another side will definitely bisect the third side. Therefore, by the converse of midpoint theorem, midpoint theorem என்ன சொல்லுது? ஒரு லைனோட மிட்பாயிண்ட் வழியா ஒரு கோடு வரைஞ்சீங்க அப்படின்னா அதுவும் அந்த கோடு இன்னொரு கோடுக்கு பேரலாவும் இருக்கு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னா அந்த கோடு வந்து சும்மா போகாது, மூணாவது இருக்கிற சைடை வந்து சரிபாதியா வெட்டிட்டு போகும். இதுதான் மிட் பாயிண்ட், கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தேர்னு சொல்றது. Therefore, EF bisects BD BC at G. Sorry, BD at G. Diagonal BD தானே, BD at G. இது எப்படி? பை த கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தேரம். நீங்க வந்துட்டு இதெல்லாம் ரீசனா எழுதணும். ரீசன்ல வந்து கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தேரத்தை எழுதணும். A line drawn through the midpoint of a side of a triangle which is parallel to another side will bisect the third side அப்படிங்கிற அந்த ரீசனை இதில் எழுதிருங்க. Therefore, EF bisect PD at G ன்னு கொடுத்துரும். அப்போ now G is the midpoint of BD. Now G is the midpoint of BD வந்து ரைட். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் முடிச்சிட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா BCD சரிங்களா? பிடிக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஜீன் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா? அந்த கோணம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. எங்க பிசியை வந்து எஃப்ல வெட்டுது. இப்போ கிளியரா இந்த ஜிஎஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஃப் வந்துட்டு பார்ட் ஆஃப் லைன் இஎஃப், லைன் drawn through இஎஃப். இஎஃப்பும் ஏபியும் பேரலல், லைன் drawn through ஈயும் ஏபியும் பேரலல். அப்போ இந்த பார்ட் ஆஃப் this line parallel line is also parallel to one another. அதோட பார்ட்ஸும் parallel, அதனால ஜிஎஃப்பும் ஏபியும் parallel. ஆனா இந்த ஏபியும் டிசியும் parallel, அதனால இந்த ஜிஎஃப் வந்து இதுக்கும் parallel, இது வந்து இதுக்கு parallel, இது வந்து இதுக்கு parallel. அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிடிக்கு parallel ஆயிரும். ரைட். இப்போ ஜி வந்து ஒரு மிட் பாயிண்ட் வழியாவும் போகுது, இன்னொரு சைடு பேரலாவும் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த லைன் செக்மெண்ட் வந்து தேர்ட் சைடு வந்து என்ன செய்யும்? பை த கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் ஜிஎஃப் வந்துட்டு பிசிஏ வந்துட்டு எஃப்ங்கிற பாயிண்ட்ல பைசெக்ட் பண்ணும். இன் ட்ரையாங்கிள் இங்கேயும் ட்ரையாங்கிள் போடணும். இதுல வந்து டூ ப்ரூவ் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இஜி parallel to ஏபி அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த கதையெல்லாம் எழுதி முடிச்சு இது பண்ணிடலாம். அது மாதிரி இப்ப ரெண்டாவது வந்துட்டு இன் ட்ரையாங்கிள் பிசிடி GF is the midpoint of BD and also GF parallel to DC. Therefore, the line through GF line through E is intersect BC at F. By the converse of midpoint theorem, F is the midpoint of. Therefore, by the converse of midpoint theorem, F is the midpoint of BC. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணோமா? என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும் a line drawn through E is parallel to AB. therefore இந்த லைன் parallel ஆயிருது இந்த ட்ரையாங்கிள்ல. அப்ப EG வந்து parallel ஆயிருது. also we know that E is the midpoint of AD ன்னு தெரியுது. ஒரு சைடோட மிட் பாயிண்ட் வழியா தான் கோடு போகுது, அந்த கோடு இன்னொரு சைடுக்கு பேரலாக இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கோடு கட்டாயம் மூணாவது சைடை வந்துட்டு சரிபாதியா வெட்டும். அதான் மிட் பாயிண்ட் தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட். அந்த கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் படி G is the midpoint of BD ன்னு வந்துருது. அப்போ நமக்கு ஒரு சைடு முடிஞ்சிட்டு, அதாவது G is the midpoint of BD. ஏன்னா இது நமக்கு தேவை, அதனால நம்ம இதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம், டிரைவ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும், BCD இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்.
இந்த முக்கோணத்துல வந்துட்டு இந்த பிடிக்கு வந்துட்டு ஜி இப்போ மிட் பாயிண்ட் சொல்லி இப்போ ஜஸ்ட் இப்போ தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த லைன் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, ஈல இருந்து போற லைனு ஜி வழியா போய் அடுத்து பிசியை வந்து எஃப்ல வெட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் கொடுத்துருக்காங்க. கிளியர்லி இந்த ஜிஎஃப் வந்துட்டு ஏன்னா இது வந்துட்டு பார்ட் ஆஃப் திஸ் பேரல் லைன்ஸ், இந்த லைன் பேரல், அப்போ இதோட பார்ட் வந்து இந்த லைன் பேரலா தான் இருக்கும். அதனால ஜிஎஃப் வந்து ஏபிக்கு பேரல், ஏபி வந்து டிசிக்கு பேரல், அதனால ஜிஎஃப்பும் டிசியும் பேரல். அப்போ இது மிட் பாயிண்ட், ஜி வந்து மிட் பாயிண்ட் வழியா ஒரு கோடு வரைகிறோம், அந்த கோடு டிசி பேரலாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மூணாவது பகுதியை சரி பாதியா வெட்டும். திஸ் இஸ் பை கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் மிட் பாயிண்ட் தரும். தேர்ஃபோர் இந்த இல இருந்து போற கோடு வந்து பிசியில வந்து பிசி வந்து எஃப்ல வெட்டுதா, அந்த எஃப் வந்து வேற எதுவுமே இல்லை, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. இதுதான் 4th சம். இப்போ 5th சம் இதே மாடல் தான் வரும், அதையும் பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, in a parallelogram ABCD E and F are midpoints of AB and CD respectively அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ABCDங்கிறது ஒரு பேரலோகிராம், அந்த AB யோட மிட் பாயிண்ட் வந்து E, CD யோட மிட் பாயிண்ட் வந்து F அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் AFன்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, Cன்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, சரிங்களா? இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட் சேர்ந்து இந்த BD-ய இந்த டயகனல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டயகனல 3 சமமான துண்டா பிரிச்சிருது அப்படின்றாங்க. பைசெக்ட்னா 2 சமமான துண்டு, ட்ரைசெக்ட்னா 3 சமமான துண்டா பிரிச்சிருது. 3 சமமான துண்டா என்ன அர்த்தம்னா BQ ஈக்குவல் டு QP ஈக்குவல் டு PD அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா புரியும்னா, BD வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன், இது 5 இது 5 இது 5 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்குன்னா இது 4 இது 4 இது 4 அப்படின்னு சொல்லி, 9 சென்டிமீட்டர் இருக்குன்னா இது 3 இது 3 இது 3. சிம்பிளா அதுவும் ரொம்ப இதுனா இந்த BD ஈக்குவல் டு PQ ஈக்குவல் டு BQ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம கணக்கு முடிஞ்சுது. அதான் ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் சொல்யூஷன் வந்து டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும், BQ which is equal to PQ equal to PD இல்லைன்னா DP ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? ரைட். நமக்கு என்னெல்லாம் இருக்கு கொடுத்துருக்காங்க, E is the midpoint of ABன்னு கொடுத்துருக்காங்க, CDல வந்துட்டு F is the midpoint சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ AE equal to EB equal to CF equal to DF இது 4மே சமம். ஏன்னா இது ஒரு பேரலோகிராம் கொடுத்தாங்க. பேரலோகிராம்னா ஆப்போசிட் பேரலல் மட்டும் இல்ல, ஆப்போசிட் சைடு ஈக்குவல். அப்போ இதுக்கு மிட் பாயிண்ட், அப்போ இதுக்கு மிட் பாயிண்ட்னா இந்த AE வந்து இந்த DFக்கு சமம் தான். ஏன்னா இதுவும் 10 சென்டிமீட்டர், ஏபியும் 10 சென்டிமீட்டர், சிடியும் 10 சென்டிமீட்டர். ஏன்னா given that they are parallelogram, parallelogram ஆப்போசிட் சைடு ஈக்குவல் இருக்கும். அப்போ இதுவும் 10 சென்டிமீட்டர் இதுவும் 10 சென்டிமீட்டர்னா இதுல மிட் பாயிண்ட் E வந்து எதுல இருக்கும், 5ல இருக்கும். அப்போ AE 5 சென்டிமீட்டர், EB 5 சென்டிமீட்டர். அது மாதிரி இதுவும் 10 சென்டிமீட்டர் தானே, அப்போ TF 5 சென்டிமீட்டர், CF 5 சென்டிமீட்டர். அப்போ AE ஈக்குவல் டு CF, AE ஈக்குவல் டு CF. ஏன்னா AE 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர், AE ஈக்குவல் டு in the quadrilateral AECF இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு AE equal to CF because E is the midpoint of AB and CF is the midpoint of CD. Both AB and CD are equal in length. அப்ப ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறதுனால AEயும் CFும் ஈக்குவலா இருக்கும், ரைட்? அதே மாதிரி AB parallel to CD, அப்போ இதோட லைன் செக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோட்டு துண்டு வந்து இந்த லைனுக்கு பேரலா இருக்கும், இந்த லைன் இதுக்கு. அது மாதிரி இதோட ஒரு கோட்டு துண்டு இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு இந்த சிடிக்கு பேரலா இருக்கும். ஆல்சோ AB parallel to CD, therefore AE parallel to CF. ஏன்னா ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பேரலா இருக்குன்னா இந்த லைனோட ஒரு துண்டு பாதியை வெட்டிங்கனாலும் அந்த பாதியும் இன்னொரு லைனுக்கு பேரலா தான் இருக்கும், சரிங்களா? அதனால AE parallel to CF. இங்க ஆல்ரெடி AE equal to CF, அப்போ பேரலாவும் இருக்கு, ஈக்குவல் இன் லென்த்தாவும் இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த AECF வந்துட்டு ஒரு பேரலோகிராம். பேரலோகிராம் ஒரு டெபினிஷன் என்ன, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் ஃபர்ஸ்ட் சொல்லிடணும், அப்புறம் ஆப்போசிட் சைடு அந்த ஈக்குவல் இன் லென்த் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த AECF இருக்கு பாத்தீங்களா, அந்த கோஆர்டினேட் வந்து ஒரு பேரலோகிராம். therefore AECF is a parallelogram. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இது BQ equal to PQ equal to DP தான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கும் இந்த AECF parallelogram சொல்றதுக்கும்
என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமலாம் இல்லை, சும்மா நம்ம நடத்தல சம்மந்தம் இருக்குன்னா இப்போ ஏஇசிஎஃப் பேரலல் ஏஇசிஎஃப் பேரலோகிராம் பேரலோகிராம் அர்த்தம் ஏஎஃப் பேரலல் டு இசி. therefore ஏஎஃப் பேரலல் டு சிஇ. சரிங்களா? அப்போ இதோட கோட்டு துண்டு இருக்கு பாருங்க, இந்த ஏஎஃப் ஓட கோட்டு துண்டு ஏபி, இந்த கோட்டு துண்டு ஏபி ஆல்சோ பேரலல் டு சிஇ. அதே மாதிரி சிஇ பேரலல் டு ஏஇ. சரியா? அப்போ இந்த சிக்யூ பேரலல் டு பிஎஃப். இந்த கோடு இந்த கோட்டுக்கு பேரலல், இந்த கோடு இந்த கோட்டுக்கு பேரலல். ஏன்னா இந்த ரெண்டு கோடுமே பேரலல், அப்ப அதோட துண்டுகளும் பேரலா தான் இருக்கும். இது வந்து ஒரு துண்டு வெட்டினீங்கன்னா அந்த துண்டு இந்த கோடு பேரலா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஏபிங்கிற துண்டு வந்துட்டு சிங்கிற கோட்டு துண்டுக்கு பேரலா தான் இருக்கும். அது மாதிரி இந்த சிக்யூங்கிற கோட்டு துண்டு வந்து ஏஎஃப்க்கு பேரலா தான் இருக்கும். இது எல்லாம் நமக்கு இப்ப தேவைப்படும். ஏன்னா இந்த ப்ராப்ளமே நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா பை த கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் வச்சாதான் சால்வ் பண்ண போறோம். அது நமக்கு ஒண்ணு வந்து மிட் பாயிண்ட் கிடைச்சிருது இ, இன்னொன்னு வந்து பேரலல் லைனும் கிடைச்சிருது. அப்போ மிட் பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணுது, சைமல்டேனியஸா இன்னொரு சைடுக்கு பேரலாவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மூணாவது சைடு சரிபாதியா பிரிக்குமா, அந்த கான்செப்ட் தான் இதுல பயன்படுத்தும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிபி, இன் ட்ரையாங்கிள் ஏபிபி, இந்த ட்ரையாங்கிள். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு நமக்கு தெரியும் E is the midpoint of AB. In triangle E is the midpoint of AB. அது given கொடுத்திருக்காங்க. சரியா? A line is drawn through the midpoint E which is parallel to AP. This is already proved. இந்த இந்த E வழியா போற கோடு இந்த CE வந்து parallel to AF ன்ட்டோம். அப்ப இந்த CE parallel to இந்த கோடு துண்டு also. A line drawn through the midpoint is parallel to AP. This is already proved. இது proved. சரிங்களா? already proved. நம்ம இந்த இதிலே இது பண்ணிட்டோம், proved. therefore that line bisects BP. ஏன்னா இந்த இதான் எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம்? APB அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இந்த E வழியா ஒரு கோடு வரைகிறோம். சரியா? இது E வழியா ஒரு கோடு வரைகிறோம். இந்த கோடு வந்துட்டு இங்க Qங்கிற இடத்துல பிபிஏ வந்துட்டு Qங்கிற இடத்துல வெட்டுது. நமக்கு தெரியும் மிட் பாயிண்ட் வழியா ஒரு கோடு வரைஞ்சி அந்த கோடு இன்னொரு சைடுக்கு பேரலா இருந்துச்சுன்னா இந்த மிட் பாயிண்ட் வழியா வரைகிற கோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோடு வந்துட்டு மூணாவது சைடு இருக்கு பார்த்தீங்களா, மூணாவது சைடை சரிசமமா வெட்டும். therefore BQ equal to PQ. therefore BQ equal to PQ. இப்போ வந்துட்டா இதுவும் இப்போ சமம் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறேன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். சரி, இவ்வளவு பெருசு இல்ல, இந்த சின்ன ட்ரையாங்கிள் CQD. in triangle CDQ இப்படி எடுத்துக்கிறோம். CDQ இது Q. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். CDQ இந்த ட்ரையாங்கிள்ல இது வந்து என்னது? F is the midpoint of CD. அது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அது வழியா ஒரு லைனு வரைகிறேன். அந்த லைன் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் CQக்கு பேரலலா தான் இருக்கு. அது ஆல்ரெடி ப்ரூவ்டு. இன் ட்ரையாங்கிள் CDQ F is the midpoint. F is the midpoint of CD. சரிங்களா? F is the midpoint of CD and a line drawn through F which is also parallel to CQ. This is already proved. இது வந்து proved. Hence
by converse part of midpoint theorem, converse of midpoint theorem, midpoint theorem, it bisect the third side. Bisect the third side na எதை dq it bisect dq at p, dq at p, dq இருக்கா இது pங்கிற இடத்துல bisect பண்ணும். bisect பண்ணது என்ன அர்த்தம்? that is dp equal to pq, dp equal to pq. ஆல்ரெடி pq equal to pq னு படிச்சிருக்கோம். இதுவும் சமன்ட்டோம். இப்போ இதுவும் சமன்ட்டோம். அப்ப மூணு சமம் தானே. therefore bq equal to qp equal to pd, hence proved. முடிஞ்சிட்டா? இப்போ அஞ்சாவது சமம் முடிஞ்சிட்டு. அஞ்சாவது சமம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இந்த AECF ஒரு பேரலோகிராம் முடிவு பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன் ப்ரூவ் பண்ணோம்னா எனக்கு இந்த கோடும் பேரலல் தெரியணும். தெரிஞ்சதுனா தான் இந்த ஃபுல் கோடோட ஒரு துண்டு இந்த ஃபுல் கோடுக்கு பேரலா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபுல் கோடோட ஒரு துண்டு CQ வந்துட்டு இந்த ஃபுல் கோடுக்கு பேரலா இருக்கும். எனக்கு இந்த கோடும் பேரலா இருக்கணும், இந்த கோடும் பேரலா இருக்கணும். ஏன்னா மிட் பாயிண்ட் வழியா ஒரு கோடு வரைவோம், இதுலயும் மிட் பாயிண்ட் வழியா ஒரு கோடு வரைவோம். அந்த மிட் பாயிண்ட் வழியா வரைகிற அந்த கோடும் இன்னொரு சைடு இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அது இன்னொரு சைடுக்கு பேரலா இருக்கணும். பேரலா இருந்தாதான் அது மூணாவது சைடை சரி பாதியா வெட்டும். சரி பாதியா வெட்டணும்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காண்டி அந்த கான்செப்ட்லாம் எடுத்து பண்ணியிருக்கோம். ஓகே மேடர்ஸ், இது போக இந்த எக்ஸசைஸ்ல இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, அது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா ABC is a triangle right angle at C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் டாட் சி. அப்போ இதுதானே ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் டாட் சின்னா இந்த இடத்துல தானே சி வரும். அப்போ இது ஏ வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கிறோம். ரைட் ரைட். ஏன் அதை ஏ இது பின்னு வச்சுக்கோம்னா அதுக்கு ஒரு மேட்ரு இருக்கு. A line through the midpoint M of hypotenuse AB. இதான் ஹைபாட்னியூஸ். சரிங்களா? ஹைபாட்னியூஸ் AB. அதோட மிட் பாயிண்ட் வந்துட்டு M. சரிங்களா? M is parallel to இந்த ஹைபாட்னியூஸ் மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மிட் பாயிண்ட் வழியா ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா அது வந்து parallel to BC. அப்படி ஒரு லைனை வரைஞ்சுக்கோங்க அப்படி இருக்காங்க. parallel to BC intersects AC at D. அந்த ஏசியை வந்து அந்த லைன் வந்து எங்க லைன் செக்மெண்ட் கொடுக்கல, லைன் பண்ண கொடுத்துருக்காங்க லைன். சரி, அப்புறம் அது வரல போயிட்டே இருக்கும். அது வந்து ஏசியை வந்து எந்த இடத்துல வெட்டுதுன்னா டிங்கிற பாயிண்ட்ல வெட்டுது. இப்போ உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இந்த ஏசியோட மிட் பாயிண்ட் தான் இந்த டி அப்படின்னு சொல்லுங்க அப்படிருக்காங்க. ரெண்டாவது எம்டி, எம்டின்னு பார்த்தீங்கன்னா எம்டி பேரலல் டு ஏசி, இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அது ஈஸி. சிஎம் ஈக்குவல் டு ஏஎம் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் எம். சிஎம் எங்க இருக்கு? நான் இருக்கு. சரிங்களா? சிஎம் ஈக்குவல் டு ஏஎம், ஏஎம் வந்து ஹாஃப் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. இதுல வந்துட்டு மூணாவது கொஸ்டின்ல ஒரு பகுதி ஆல்ரெடி கொடுத்தாங்க. ஏஎம் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏபி. ஏன் ஏஎம் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏபினா ஏபி வந்து ஹைபாட்னியூஸ், எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் தட் ஹைபாட்னியூஸ் கொடுத்தாங்க. அப்ப ஏபியோட மிட் பாயிண்ட் தான் எம். அப்ப இது என்ன மீனிங்? ஏஎம் ஈக்குவல் டு பிஎம் அல்லது ஏஎம் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் ஏபி அப்படிங்கிற வந்துட்டா. அப்ப இது வந்துட்டு ஆப்வியஸாவே நமக்கு கொஸ்டின்லே கொடுத்துட்டாங்க, ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியுது? டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இந்த டி இருக்கு பாத்தீங்களா, இந்த டி வந்துட்டு இந்த ஏசியோட மிட் பாயிண்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அதை நம்ம முதல்ல ப்ரூவ் பண்ணோம். ரைட், ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். எம் வந்து மிட் பாயிண்ட் கொடுத்தாங்க. ஏபிங்கிற ஒரு சைடு, ஏதோ ஒரு சைடோட மிட் பாயிண்ட் தான் எம். அந்த மிட் பாயிண்ட் வழியா நம்ம ஒரு கோடு வரைகிறோம். அந்த கோடு வந்து அந்த ட்ரையாங்கிள் இன்னொரு சைடுக்கு பேரலாவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கோடு வந்து என்ன செய்யும்? மிச்சம் இருக்கிற ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் சைடு, அந்த தேர்ட் சைடை பைசெக்ட் பண்ணும். இது எப்படி? கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம். By the converse part of midpoint theorem, we know that by the converse part of midpoint theorem, a line drawn through the midpoint of a side of a triangle is, which is parallel to another side, will definitely bisect the third side. அப்படிங்கிறது converse part of midpoint. அதுபடி in triangle ABC, in triangle ABC, M is the midpoint of AB. A line is drawn through this midpoint. A line is drawn through this midpoint M, which is parallel to another side BC in triangle. சரியா? Which is parallel to another side BC. Therefore
Therefore, by the converse of midpoint theorem, this line drawn through M bisects line drawn through M bisect AC line AC at D. முடிஞ்சுட்டா? இது வந்துட்டு பைசெக்ஸ். ரெண்டாவது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, இந்த MD இருக்கு பார்த்தீங்களா, செகண்ட் வந்துட்டு டு ப்ரூவ் இந்த MD பெர்பெண்டிகுலர் டு MD பெர்பெண்டிகுலர் டு AC அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. டெக்னிக்கலா இதை நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த குவாட்ரிலேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். எந்த குவாட்ரிலேட்டர்? CBMD இந்த குவாட்ரிலேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். இந்த குவாட்ரிலேட் எனக்கு இந்த குவாட்ரிலேட்டர்ல பார்த்தீங்கன்னா BCயும் MDயும் பேரலல் லைன்ஸ். BCயும் MDயும் பேரலல் லைன்ஸ். இது வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட் வழியா ஒரு லைன் வருது, அந்த லைன் வந்து BCக்கு பேரலல் இருக்காங்க. மிட் பாயிண்ட் வழியா வர லைன் தான் இந்த DM. இது பேரலல் டு இது கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கு பார்த்தீங்களா இந்த CD, இது வந்து என்னது? டிரான்ஸ்வர்சல். இப்போ if two lines are said to be if the given two lines are parallel அப்படின்னு சொன்னா then their corresponding angles are equal. அப்ப இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ஆங்கிள் C வந்து என்னது? 90 டிகிரி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆங்கிள் C ஈக்குவல் டு ஆங்கிள் D. ஆங்கிள் D வந்து அப்போ 90 டிகிரி ஆயிருது. சரிங்களா? parallel lines ஓட டெஃபினிஷன். if two lines are said to be parallel na then their corresponding angles are equal. Here BC and MD are parallel lines, therefore their corresponding angles are equal. Angle C equal to angle D. அப்ப இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி. 90 டிகிரினா என்ன அர்த்தம்? What is the meaning of that? MD is perpendicular to in the quadrilateral CBMD, CB parallel to MD and CB parallel to MD and CD is its transversal. அதோட குறுக்கு வெட்டி transversal. Therefore their corresponding angles are equal. Therefore this implies that angle C equal to angle D. Therefore MD perpendicularly bisect AC. இது வந்துட்டு 90 டிகிரி உருவாக்குது அப்படின்னு சொன்னா இந்த கோட்டுக்கு 90 டிகிரி உருவாக்குது அப்படின்னு சொன்னா அப்ப இந்த கோடும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். சரி, முடிஞ்சிட்டா? ரைட். இப்போ மூணாவது என்ன ப்ரூவ் பண்ணணும்? மூணாவது ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துட்டு இந்த CMமும் AMமும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். தேர்டு, டு ப்ரூவ் CM equal to AM equal to half of AB, that already we know. சரியா? இப்போ CM equal to AM னு ப்ரூவ் பண்ணணும். CM equal to AM எப்படி ப்ரூவ் பண்றது? in triangles என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறேன்னா AMD ட்ரையாங்கிள் CMD இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா AD equal to CD. ஏன்னா D is the midpoint of AC ன்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால AD equal to CD. சரி, ரைட். அதுக்கப்புறம் ADM angle ADM equal to angle CDM which is equal to 90 degree. இந்த ஆங்கிள் 90 டிகிரி, அப்போ இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. சரிங்களா? ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேக்கர் ஆங்கிள் 180. அப்போ இது 90னா இதுவும் 90. அண்ட் இந்த DM இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளுமே காமன். DM is equal to DM which is common. இப்போ சைடு ஆங்கிள் சைடு இந்த ப்ராப்பர்ட்டி படி SAS ரூல் by SAS ரூல் triangle AMD congruent to triangle CMD.
அப்போ இந்த ட்ரையாங்கிள் இப்போ ஈக்குவல் சொல்லிட்டோம். ஈக்குவல் சொல்லிட்டோம்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள் ஈக்குவல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஎம் ஈக்குவல் டு ஏஎம். தேர்ஃபோர் சிஎம் ஈக்குவல் டு ஏஎம். ஏன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் already given that AM equal to half of AB. இது given. ஏன்னா M is a midpoint of AB இருக்காங்க. அப்போ AM வந்து half of AB. Therefore CM equal to AM இங்க இருக்கு. equal to AM வந்து half of AB. முடிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் 8.2. மொத்தமே 6 சம். முதல் 6 சம் வந்து மிட் பாயிண்ட் தியரத்தை வச்சு வரும். முதல் 3 சம், ரெண்டாவது 3 சம் வந்துட்டு கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரத்தை வச்சு வரும். ஓகே மை டியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். நம்ம சிபிஎஸ்சி 8க்கும் வீடியோ போடுறோம், 7த்துக்கும் வீடியோ போடுறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.